வணக்கம். போகரையா சொல்லித்தந்த மிக எளிதான பக்குவங்களில் இதுவும் ஒன்று. புங்கம்பூ தூள். புங்க மரத்தை பார்த்துருக்கலாம், சாலையோரங்கள்லையும் பூங்காக்கள்லையும் பார்த்துருக்கலாம். கல்வெட்டில் பெயர் எழுதுகிற மாதிரி இந்த மரங்களில் தங்களது பெயரை செதுக்கி வைத்திருக்கிறதையும் பார்க்கலாம். இலையில் ஏதோ மறு வந்த மாதிரி இருக்கும். புங்க மரத்தோட பூ சின்ன பூவாக அழகானதாக இருந்தாலும் பெரும்பாலும் தரையில் தான் கொட்டி கிடக்கும். புங்கம்பூவோட விதை கூட பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், மருந்துக்கும் பலனாக இருக்கும். இந்த புங்க மரத்தோட பூவை மருந்தாக எப்படி செய்கிறதுன்னு போகரையா எளிமையாக சொல்லித்தரார். பார்த்துட்டு வரலாமா? பாரப்பா மேகம் இருபதுவும் தீர பாடுகின்றேன் புங்கம்பூ என்ற மூலி. கேளுப்பா, மேகநோய் 20க்குமான மருந்தா இருந்து குணப்படுத்துறதுக்கு புங்கம்பூவை பற்றி பாடுகிறேன்னு சொல்லிட்டு புங்கம்பூ ஒரு படி வாரி வந்து இந்த மரத்தில் இருந்து புங்கம்பூ பூத்து தரையில் விழுந்து கிடக்கும். அதனால தான் வாரி வந்து அப்படின்னு சொல்கிறார். அப்படி அந்த பூவை வாரி வந்துட்டு சுத்தமாக்கிட்டு பாத்திரத்தில் போட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் இந்த புங்கம்பூவை போட்டு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நெய் வற்ற கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை விட்டு புங்கம்பூவை வறுத்து கிண்டி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு வாங்கியே ஒரு நேரம் வெறுகடித்தூள் மண்டலந்தான் கொண்டிடவே அந்நோய் எல்லாம். புங்கம்பூவை நெய்யில் வறுத்து எடுத்ததை ஒரு நேரம், காலையிலேயோ சாயந்தரமோ, காலையிலேனா வெறும் வயிற்றுலையும், சாயந்தரம்னா சாப்பாட்டுக்கு முன்னதாகவும் ஒரு சிறு ஸ்பூன் அளவு எடுத்து சாப்பிட்டு வந்தா மேக வகையான 20 நோய்களும் ஓடியே போகும்னோ. பஞ்சில் தீப்பிடிச்சா பஞ்சு எப்படி எரிஞ்சு போகுமோ அது மாதிரி இந்த நோய்கள்லாம் எரிஞ்சு கருகி போகும்னோ, நல்ல குணம் கிடைக்கும்னோ சொல்லிட்டு இந்த நெய்யில் வறுத்த புங்கம்பூவை சாப்பிட்ற போது பத்தியம் இருக்கணும். பத்தியம்னா புளியும் புகையும் எடுத்துக்கக்கூடாது. வாயு வர வைக்கக்கூடிய பதார்த்தங்களையும் சாப்பிடக்கூடாது. இச்சா பத்தியத்தையும் சேர்த்து பத்தியமாக சொல்கிறார். ஒரு 48 நாளைக்கு இப்படி பத்தியத்தை பத்திரமா பார்த்துக்கிட்டா புங்கம்பூ மேக நோயை குணமாக்குங்கிறதுல சந்தேகமே வேண்டாம்னு போகரையா சொல்லித்தரார். புங்கம்பூவில் இவ்வளவு மகிமை இருக்கிறப்போ பூமியில் சிதற விடலாமா? புங்கம்பூவில் இருக்கிற ரகசியமாக மேகநோய்க்கு மருந்தா உபயோகிக்கலாம்னு சொல்கிறது நல்ல விஷயம் தானே.